ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் Pixellabல எப்படி நம்ம கஸ்டம் ஃபாண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபாண்ட்டை எப்படி நம்ம Pixellabல யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ Pixellab அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. மெயினாக யூடியூபர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுவும் மொபைலில் யூடியூப் மேக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப்பை தெரிஞ்சிருக்கும். ஸோ தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப் இந்த Pixellab. இந்த Pixellabல உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தம்ப்நெயில்ஸ் மேக் பண்ணுறதுக்கு. இந்த Pixellabல எப்படி ஒரு அட்ராக்டிவான தம்ப்நெயிலை மேக் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதற்கான வீடியோவை நான் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்கலாம், போய் பாருங்க. இந்த வீடியோவில் அந்த Pixellabல டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஃபாண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம இன்டர்நெட்லேருந்து எப்படி எக்ஸ்ட்ரா ஃபாண்ட் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனே தேடி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கஸ்டம் தம்ப்நெயில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் Pixellab ஓப்பன் பண்ணி அதில் உங்களுடைய ஃபாண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஸ்டம் ஃபாண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதற்கு முதல்ல உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபாண்ட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க, அதில் வந்து ஃபாண்ட் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபாண்ட் அப்படின்றத டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் உங்களுக்கு இதில் அவைலபிள் இருக்கும். நிறைய ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதில் கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ஃபாண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் அதில் சர்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஃபன்னியான ஃபாண்ட் வேணுமா, இல்லை வந்து கார்ட்டூனிஸ்டிக்கான ஃபாண்ட் வேணுமா, இந்த மாதிரி எந்த மாதிரியான ஃபாண்ட் வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அதை வந்து இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபாண்ட் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டுக்கு சைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதும் உங்களுடைய அந்த ஃபாண்ட் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் ஃபாண்ட்டு ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஜிப் ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும். சில மொபைல்ஸில் வந்து நார்மலாகவே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல் மேனேஜர்லேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இல்லை அப்படின்னா இசட் அச்சீவர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ண அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து டவுன்லோட்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டரில் தான் நான் அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபோல்டர் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபாண்ட் அப்படின்றது ஜிப் ஃபைலில் இருக்கும். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் என்னுடைய அந்த ஜிப் ஃபைல். ஸோ இந்த ஜிப் ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுக்காதீங்க, எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து வேறு ஃபோல்டரில் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஃபோல்டரில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரில் தான் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அந்த ஃபோல்டரில் தான் நீங்கள் காப்பி பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னாலும் அந்த ஃபோல்டரில் தூக்கிட்டு போய்ட்டு காப்பி பண்ணி போட்டுருங்க. ஸோ அதுதான் பண்ணணும். ஸோ ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் வந்து உங்களுக்கு அங்கே இல்லை, உங்கள் மொபைலில் இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. ஃபாண்ட்ஸ் அப்படின்றத க்ரியேட் பண்ணணும். FONTS அப்படின்ற ஸ்பெல்லிங்கில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் தப்பான ஸ்பெல்லிங்கில் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ க்ரியேட் பண்ணி அதில் வந்து உங்களுடைய அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் அதில் காப்பி பண்ணிங்க, இல்லை டேரெக்டாக அங்கேயே நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து நான் டேரெக்டாக இங்கேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ உங்களுடைய Pixellab அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணி அதில் ஃபாண்ட் அப்படின்ற அந்த செக்ஷனுக்குள்ளே போயிட்டு அதில் செகண்ட் ஆப்ஷன் மை ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மை ஃபாண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதிய ஃபாண்ட் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சோம்ல அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஃபாண்ட் இப்போ நம்ம வந்துருச்சு. இந்த ஃபாண்ட்டை நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய லெட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவையான புதிய ஃபாண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபாண்ட்ஸ் நீங்கள் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு யூஸ்வலான ஃபாண்ட் இல்லாமல் நீங்கள் ஏதாவது கஸ்டம் ஃபாண்ட், நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி அதை வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதற்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வந்துடும். இதை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஃபீச்சர் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.